இஸ்ரேல் ஐடிஎஃப் ஈரான் IRGC முக்கியமான ஒரு ஹெட்டை வந்து கொண்டது இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. அதோட ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவாகவும் இது பார்க்கப்படுது. அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிற கொஞ்ச நாளுக்கு முதல் ஈரானால இனி எந்த புது மிசைல்ஸையும் வந்து செய்ய முடியாது, அப்படி செய்யறதுக்குரிய டெக்னாலஜியும் வசதிகளும் இப்ப அவங்கள்ட்ட இல்ல, அது எல்லாத்தையும் நாங்க வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அமெரிக்கா வந்து விட்டுருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட அமெரிக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து கண்டினியூஸா வந்து மிசைல் செய்யறதுக்குரிய வளமும் டெக்னாலஜியும் இருக்கு, எங்களால போர் நடந்து கொண்டிருக்கே மிசைல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து சக்தி இருக்குன்றத ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி ஈரான் சைட்ல இருந்து இந்த மெசேஜ் யார் சொன்னு நாங்க தேடி பார்த்தோம்டா அதுதான் அலி முகமது நைனி. ஆனா இஸ்ரேல் என்ன செய்யறாங்கடா, இப்ப இந்த வார்த்தையை கோட் பண்ணி என்ன சொல்றாங்கடா, இனி எப்படி நீங்க மிசைல் செய்வீங்க, இப்படி ஒரு வார்த்தையை விட்டவரே இன்னைக்கு இல்ல, எங்கட மிசைல்ஸால அடிச்சிருக்கிறோம், இனி என்னன்னு நீங்க சொன்ன இருந்த வார்த்தையை செயற்படுத்தி காட்ட போறீங்கன்னு அவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க.